வளர்ப்புல மிகப்பெரிய சேலஞ்சா இருக்கிறது நியூ பேரண்ட்ஸ் அவங்களோட குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பும்போது. இன்னைக்கெல்லாம் 2 வயசுலயே 1.5 வயசுலயே பிளே ஸ்கூல்ல அனுப்புறாங்க. சில குழந்தைங்க 3 வயசுல போகும்போதோ, எந்த வயசுலையும் அது 1.5 இருந்தாலும் 3 இருந்தாலும் 3.5 இருந்தாலும் சில நாட்களுக்கு அந்த குழந்தை இமோஷனலா டிஸ்டர்ப் ஆகிறது ரொம்ப 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 இயல்பு. சில குழந்தைங்க கூட சில நேரத்தில் அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அந்த பேரண்ட்ஸ் தவிக்கிற தவிப்பு கண்டிப்பா அது அந்த குழந்தைய பாதிக்கும்னு சொல்லுவோம். ஸோ ஸ்கூல் ப்ரிப்பேர்னஸ் என்ன பண்ணலாம்? அந்த குழந்தைய அடுத்த ஒரு 6 மாசத்துலயோ இல்லை அடுத்த ஒரு 3 மாசத்துல ஸ்கூலுக்கு அனுப்புறீங்கன்னா ஒரு அப்பா அம்மா என்னென்னலாம் பண்ணணும், அண்ட் அந்த குழந்தை தயாராயிருக்கா அந்த இடத்துக்கு அப்படிங்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு யோசிக்கலாம். குழந்தைய ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு ஒரு 3 வயசுல ஸ்கூல்ல போடுறீங்கன்னா 3 வயசு வரைக்கும் அப்பா அம்மா கிட்ட மட்டுமே அந்த குழந்தை இருந்திருக்கு. புதிய ஒரு நபர்கிட்ட தாத்தா பாட்டி தாண்டி ஒரு பக்கத்து வீட்லயோ இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அக்கா தங்கச்சி அண்ணா தம்பின்னு யார் வீட்டுக்குமே போனதில்லை. அப்பா அம்மா இருந்தா மட்டும்தான் இருந்திருக்காங்க அப்படின்னு நீங்க வளர்த்திருந்தீங்கன்னா அந்த குழந்தை, எல்லா குழந்தையும் சொல்லலை, பாதி குழந்தைங்களுக்கு மேல புது இடத்துக்கு போகும்போது அப்பாவோ அம்மாவோ இல்லாத இடத்துக்கு போகும்போது ரொம்பவுமே ரொம்பவுமே வருத்தப்படுவாங்க. அப்போ நீங்க ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே ஒரு 1/2 மணி நேரம் வந்துடுறேன், ஒரு 1/4 மணி நேரம் அம்மா வந்துடுறேன் அப்பா வந்துடுறேன்னு அந்த குழந்தைய புது நபர்கள்கிட்ட தெரிஞ்சவங்க கிட்ட விட்டுட்டு போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அந்த குழந்தைக்கும் ஒரு ஸ்கூல்ல போய் விடும்போது ஓ அதே தான் பேசுறாங்க, அதே தான் கேட்குறோம், அதே விஷயம்தான் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கனெக்ட் கொடுக்குற மாதிரி ஏபிசி சொல்லி கொடுக்குறீங்களோ இல்லை ரைம் சொல்லி கொடுக்குறீங்களோ இல்லை ஒரு தண்ணி வேணும், ஃப்ரெண்ட்ஸு நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஹக் பண்ணிக்கலாம், ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களை குழந்தைகிட்ட சொல்லித்தரும்போது அந்த ஸ்கூலில் போய் அதை செய்யும்போது ஓகே ஒன்றும் புதுசாக இல்லை அதே விஷயங்கள் தான் அப்படின்னு புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி நைட் வந்துட்டு தூங்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு அழுவாங்க. நீங்கள் உடனே ஐயோ அப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு பதட்டப்பட்டு அதுக்கு ஒரு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கொடுத்து காது கொடுத்து கேட்டு என்ன பண்ணலாம் ஏன் இப்படி அப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா அந்த குழந்தை ஆஹா வேலை செய்யுது அப்படின்னு உடனே அதை ரொம்ப அழுத்தி அழுத்தி திரும்ப திரும்ப தினம் தினம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. முதல் நாள் சொல்லும் போதே நீங்கள் அது ரொம்ப எளிமையாக கடந்து போயிருங்க. அவங்க ஏதாவது நல்லதாக சொல்லும்போது ரொம்ப அழகான விஷயத்த செய்யும்போது பாராட்டுங்க. ஏதாவது வேண்டாங்கிற விஷயம் அது நடக்கக்கூடாதுன்னு இருந்தால் அது காதே கேட்காத மாதிரி கொஞ்சம் உதாசீனப்படுத்திட்டு கண்டுக்காமல் இருந்தீங்கன்னா அடுத்த விஷயம் அவங்களுக்கு ரியாக்ஷன் நடக்கலை, ரியாக்ஷன் வரல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அமைதியாக போகிற தன்மை வந்துடும். அதை மீறி அழுகுறாங்க அப்படின்னா கூட அடுத்த நாள் காலையில் அது மறந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. புதுசாக ஒரு கதை, புதுசாக ஒரு எக்ஸைட்மெண்ட்டான விஷயம், இன்னைக்கு நம்ம ஸ்கூல் இதெல்லாம் நடக்க போகுது, இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு நபரை நீ பார்க்க போகிற, இன்னைக்கு நான் உனக்கு இந்த ஸ்நாக்ஸ் கொடுத்து விடுறேன், நம்ம போயிட்டு வரும்போது இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயத்தை எதையாவது கொடுத்து காலையிலேயே நீங்கள் நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் குக் பண்ணணும். அந்த சமைக்கிறதோடனா இந்த மாதிரி சில சுவாரஸ்யமான விஷயங்களையும் ரெடி பண்ணி அந்த குழந்தைய ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதை மீறி அழுதாங்கன்னா தயவு செய்து அதை பொருட்படுத்த வேண்டாம். சாதாரணமாக அதை அவங்க கடந்து வந்துருவாங்க. கொஞ்சம் நாட்களுக்குள்ள அது சரியா போயிடும் அப்படின்னு நீங்கள் முதல்ல நம்ப ஆரம்பிங்க. ஸோ இந்த ஸ்கூல் ரெடினஸ்க்கு இன்னும் பேசவே தெரியல அந்த குழந்தைக்கு ஒன்று, அவங்களுக்கு ஒரு தண்ணி வேணும்னோ இல்லை ஏதாவது கேட்கவே தெரியல அப்படிங்கும்போது சில சைன் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சில குறிப்பால் உணர்த்துறது, எனக்கு தண்ணி வேணும் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னா அது சொல்லி கொடுத்து பழக்கி ஸ்கூலில் கொண்டு போய் விட்டிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கம்யூனிகேஷன் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அது சில நேரத்தில் அந்த குழந்தைய தொந்தரவாக இருந்துடக்கூடாது. இதை மட்டும் கவனிச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா குழந்தைகளுக்குமே ஸ்கூலுக்கு போகிறது ரொம்ப பிடிச்சமான விஷயமா ஆயிரும். ஆரம்ப காலத்தில் அழுதா கூட பின்னாடி ரொம்ப ஹாப்பியாக போவாங்க. நன்றி.